ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. வானூர் வந்து கூட்டணி கட்சிக்கு கடந்த முறை கொடுத்திருந்தாங்க. இந்த முறை உங்களுக்கு திமுக வாய்ப்பு எப்படி இருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க? வானூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தோம். தொடர்ந்து 25 ஆண்டுகளாக கூட்டணி கட்சிக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்தோம். அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உதயசூரனுக்கு கொடுத்தால் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று அனைத்து கேட்பாளர்களும் தலைவரிடம் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் நான் முயற்சி செய்கிறேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? ஏன்னா நீங்க சொல்ற அந்த வானூர் தொகுதி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் வெற்றி பெற்ற தொகுதியா இருக்கு. அதே போல இப்ப விழுப்புரம் ஒட்டுமொத்த மாவட்டமா நமக்கு எப்படி இருக்கு? விழுப்புரம் ஒட்டுமொத்த மாவட்டம் இல்லைங்க, தமிழ்நாடு இன்னைக்கு தலைவர் பக்கம் தான் இருக்குதுன்றது எல்லாம் அனைவரும் அறிஞ்ச உண்மை. 5 முனை போட்டி, அதே போல தொகுதிக்கு நன்மைகள் செஞ்சிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலித்து கொண்டிருப்பது, இளந்தலைவருடைய உழைப்பு, கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பு, இது அனைத்தையும் சேர்த்து மிக பெருமையான வாக்கு வித்தியாசத்தில் விழுப்புரம் மத்திய மாவட்டம் 2 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. தொகுதி எப்படி இருக்குன்னு கேட்டார். வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொன்னோம். நாங்கள் வேற அதான் கேட்டார். கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். தொகுதி நல்லா இருக்கு, திமுக வெற்றி பெறும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். பேசினார். தொகுதி நல்லா இருக்கு, நாங்களும் அவர்கிட்ட வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம்.